ஜெய் குருதேவ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்களுடைய குருவின் ஞானத்துல குற்றம் சாட்டுதல், பிளேம் பத்தி பார்க்க போறோம். இப்ப யாராவது உங்களை குற்றம் சாட்டுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி அவங்கள குற்றம் சாட்டுவீங்க, அல்லது நீங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எதிர்ப்பு தன்மையை ஏற்படுத்திருக்கீங்க. நீங்க உங்களுக்குள்ள மனசு புண்படுறதா இருக்கட்டும், நீங்க உங்களுக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்துறதாகவும், இந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் வெளிப்படுத்துவீங்க. ஆனா உண்மையாவே என்ன சொல்றேன்னா, யாராவது உங்களை குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, உண்மையாவே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பேட் கர்மாஸ், எதிர்மறை வினை பயன்களை அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் நடக்குது. சோ இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க யாராவது ஒருத்தர் உங்களை பிளேம் பண்றாங்க, குற்றம் சொல்றாங்கன்னா, நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாராவது உங்களை வந்து குற்றம் சொல்றாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்னைய குற்றம் சொல்லாதே. ஏன்னா இது என்னுடைய மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு யார் சொல்லுவான்னா, அறியாமையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நீங்க யாரையாவது குற்றம் சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க அதுக்கான எதிர்வினை, உங்கள பழி வாங்குறதுக்கான எண்ணத்துல அவங்க இருக்கலாம். ஆனா உண்மையாவே ஞானம் பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீ என்னை குற்றம் சொல்லாதே. ஏன்னா அது உன்னுடைய மனதை புண்படுத்தும்." அப்படிங்கிற ஒரு கருணையில அவங்க அவங்க மேல அந்த விளக்கத்தை சொன்னீங்க அப்படின்னம்னாக்கா, நீங்க உண்மையாவே ஞானம் அடைந்தவர், ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நீங்க மத்தவங்க யாராவது குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மனதளவுல பாதிப்படையாமல் இருந்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம பலன், எதிர்மறை பலன்களை அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு புரிதலோட இருக்கும்போது, நீங்க அதனால மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு லேசான உணர்வை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெய் குருதேவ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.